பாபாஜியும் 11 சித்தர் கிரியா யோக மரபும் மா. கோவிந்தன் தமிழில் கரு. ஆறுமுகம். பத்ரிநாத்தில் சொரூப சமாதி பக்கம் 41. பத்ரிநாத் இமயமலையில் ஏறத்தாழ 10,243 அடி உயரத்தில் திபெத்தின் தென் எல்லைக்கு சில மைல்கள் தள்ளி அமைந்துள்ள ஒரு தலமாகும். கங்கையும் அகல்நந்தா நதியும் சங்கமிக்கும் இடத்தில் அது அமைந்திருக்கிறது. இங்கு ஒரு காலத்தில் காட்டு பெர்ரி மரங்கள், பத்ரி மரங்கள் அமைந்திருந்ததால் இந்த இடம் பத்ரிநாத் என்ற பெயர் பெற்றது என்பர். இதன் ஒருபுறம் நாராயணர் மலைத்தொடரும், மறுபுறம் ஏறத்தாழ 22,000 அடி உயரம் உள்ள நீலகண்ட மலை சிகரமும். குண்டலினி என்பது ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் உறைந்து கிடக்கிற ஒரு மாபெரும் உயிராற்றல். இது முதுகுத்தண்டின் அடிமுலையில் உள்ள பகுதியில் அமைந்திருக்கிறது. எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே என்று குண்டலினி சக்தியின் இருப்பிடத்தை விளக்குகிறார் திருமூலர். உறங்கி கிடக்கும் இந்த குண்டலினி ஆற்றலை எழுப்பி அதனை உடம்பிலுள்ள 6 ஆதாரங்களின் வழியாக மேலேற்றி உச்சந்தலை உச்சியிலுள்ள உயர் ஆதாரமான சகசிராரத்தில் சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்க்கும்போது அந்த மனிதன் பிரபஞ்ச பேருணர்வையும் எல்லையற்ற ஆனந்தமும் அடைகிறான். மலை சிகரமும் அரண் செய்கின்றன. பைநீல நிறத்தில் பாயும் அகல்நந்தாவுக்கு அருகில் தபத குண்டம் என்ற வெந்நீர் ஊற்று ஒன்று அமைந்திருக்கிறது. பத்ரிநாத்துக்கு அருகில் உள்ள ஊரான ஜோஷி மடத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட 4 புகழ்பெற்ற மடங்களில் ஒன்று அமைந்துள்ளது. அந்த ஊருக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணமே அந்த மடம் அங்கு அமைந்திருப்பதுதான். அவ்வூர் பத்ரிநாத்துக்கு 24 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது. ஜோஷி மடத்திலிருந்து பத்ரிநாத்துக்கு போகும் பாதையில் அக்டோபரிலிருந்து மே மாதம் வரை கடுமையான பனிப்பொழிவு நிலவும். எனவே மிகுந்த நெஞ்சு துணிவுள்ள யோகிகள் மட்டுமே ஆண்டின் எல்லா காலங்களிலும் அந்த பகுதியில் பயணம் செய்ய முடியும். இத்தகைய யோகிகளாலும் தவசிகளாலும் சித்தர்களாலும் புனிதப்பட்டு கிடக்கிற இந்த இடத்துக்கு மேலும் புனிதம் சேர்ப்பதாக பத்ரி நாராயணன் கோவில் அமைந்திருக்கிறது. பாபாஜி பத்ரிநாத்துக்கு வருவதற்கு முன்பே அது ஒரு யாத்திரை தலமாக விளங்கியது. பத்ரிநாத்தை பற்றி வேத புராணங்களில் குறிப்பு வருவது அதனுடைய பழமைக்கு சான்று. கிருஷ்ணர் பரமாத்மா தன்னுடைய சீடரான உத்தவரை பத்ரிகாசி பிரமத்துக்கு யாத்திரை சென்று தன்னை தியானிக்குமாறு பணித்தார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏறத்தாழ கிமு 3200 ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அசோகரின் காலத்துக்கு பிறகு கிமு 4ஆம் நூற்றாண்டு அது ஒரு பௌத்த தலமாகவும் ஆயிற்று. பௌத்தர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அது பிறகு 9ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரரின் தலையீட்டுக்கு பிறகு இந்துக்களின் கைவசமானது. பத்ரி நாராயணனின் திருவுருவம் ஓர் இளம் ஆண் உருவம் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் இருப்பதாக தோற்றமளிக்கிறது. இது பாபாஜியின் தோற்றத்தை பெரிதும் ஒத்திருப்பது ஆச்சரியமளிக்கிறது. இந்த திருவுருவம் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. அவருக்கு ஏற்பட்ட ஒரு தெய்வீக காட்சியின்படி இந்த திருவுருவம் அகல்நந்தா நதிக்கரையில் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி பற்றி கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தியானது ஆதிசங்கரர் தியானம் செய்வதற்காக அஷ்டகண்டம் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஓர் அசரீரி அவரிடம் சொன்னது: சங்கரா, தியானத்தின் மூலம் எதை அடைய விரும்புகிறாயோ அதை அடைவதற்கு வேறொரு வழி சொல்கிறேன் கேள். இறைவன் திருமாலின் திருவுருவம் அருகிலுள்ள நாரத குண்டத்தில் கேட்பாரற்று கிடக்கிறது. அதை கொண்டு வந்து மறுபடியும் கோயிலில் திருநிலைப்படுத்து. உனக்கு கிடைத்த இருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உய்வடை. நாரதகுண்டம் என்பது தற்போதைய கோயிலின் நேர் எதிரில் உள்ள கற்பாறையை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் ஒரு பகுதியாகும். தெய்வ வாக்கை நிறைவேற்றும் பொருட்டு ஆதிசங்கரர் நாரத குண்டத்திற்குள் குதித்து திருமாலின் திருவுருவத்தை மீட்டெடுத்தார். பின்னர் அதை திருநிலை
படுத்தி அதற்கு தென்னிந்திய பாணியில் கோவில் அமைத்தார். இதில் அஷ்டகண்டம்தான் ஜோஷி மடம் என்றும் அங்குதான் சங்கரர் தெய்வ ஒளி பெற்றார் என்றும் பின்னர் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளால் புலனாகிறது. தன் வாழ்வில் ஒருமுறையேனும் பத்ரிநாத்திற்கு சென்று வர வேண்டும் என்பது பக்தியுள்ள ஒவ்வொரு இந்துவுக்கும் உள்ள தணியாத தாகமாகும். இமயமலை பகுதிக்கு பயணம் செல்வது மிக மிக கடினமாகவும் கருதி பார்க்க முடியாததாகவும் இருந்த காலத்திலேயே மிக பெருவாரியான மக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பத்ரிநாத்துக்கு சென்று பத்ரி நாராயணனை வணங்கி வந்திருக்கிறார்கள் என்பது மக்களின் ஆர்வத்துக்கு சான்று. இத்தகைய புனித பயணங்களின் மூலம் தங்களது பாவங்கள் தொலைத்து தங்கள் ஆன்மா தூய்மைப்படுவதாக மக்கள் கருதுகின்றனர். சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான வழி இது என்று மக்கள் கருதுகின்றனர். உண்மையிலேயே நம்பிக்கையுள்ள சிலர் இந்த புனித பயணத்தின் பலனை முழுமையாக அடையத்தான் செய்கிறார்கள். பாபாஜி மிக நீண்ட பயணத்துக்கு பின் பத்ரிநாத்தை அடைந்தார். அங்கே தனிமையில் 18 மாதங்கள் அகத்தியராலும் போகநாதராலும் பயிற்றுவிக்கப்பட்ட கிரியா யோக நுணுக்கங்களை எல்லாம் மிக தீவிரமாக பயிற்சி செய்தார். 18 மாதங்கள் அயராமல் செய்த பயிற்சியின் விளைவாக இறுதியில் சொரூப சமாதி அடைந்தார். அவருக்குள் இறைமை இறங்கியது. அவருடைய ஆனந்தமய கோஷம், விஞ்ஞான மய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் ஆகிய 5 உடல்களும் நிலை மாற்றம் பெற்றன. அவருடைய தூல உடல் முதுமை, பிணி ஆகியவற்றில் இருந்து விடுபட்டது. அதில் பொன்னிறமான தெய்வ ஒளி வீச தொடங்கியது. நன்றி, வணக்கம்.